கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடலானது சீற்றத்தோடு காணப்படுகிறது. இதன் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையிலேயே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதாவது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா? விரிவான விவரம் என்ன? வணக்கம் கௌதமி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், முட்டம் சுற்றுவட்டார அரபிக்கடல் பகுதிகளில் காலை முதலே கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. சுமார் 1 மீட்டர் உயரத்திற்கு அடுத்தடுத்து ராட்சச அலைகள் ஆக்ரோஷமாக எழுந்து வருகிறது. ஏற்கனவே காற்றின் வேகப்பாடு காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட்ட கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்புடன் கடல் அலை சீற்றத்துடன் காணப்படும் எனவும் கள்ளக்கடல் என்ற நிகழ்வு ஏற்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்கவும் இந்திய கடல்சார் தகவல் மையம் எச்சரிக்கை விடுத்தது. இதனையடுத்து கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் காலை முதலே கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வரும் நிலையில் குளச்சல், முட்டம் பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் தன்னுடைய படகுகளை பாதுகாப்பாக துறைமுகங்களை நிறுத்தி வைத்துள்ளனர். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.